சித்திரமா வரைஞ்ச காதல் கதை இப்படி சாக்கடையில் போவது காம். கைய விடு நான் சாக போறேன் தலையில் என்ன வைக்க நீ வரியா. போய் கிச்சன்ல பாட்டு பாடுனா கல்யாணம் நடக்க தெரியல. இது விசித்திரமான கிச்சன் டிப்ஸா இருக்கு. இது பழைய பாட்டியோட டிப்ஸ். இப்ப எதுக்கு அது பாட்டு பாடுனேன்? எதுக்கு நான் சொல்றேன் வாங்க கூட. வந்துட்டாரு அவருதான் இவருதான். எப்படி ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க தான் அந்த மாப்பிள்ளையா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். நோ ப்ராப்ளம். இவங்க செஃப் சாந்தி. ஹலோ ஹாய். ஹாய். நல்ல ஹைட். உங்களை சொன்னேன். தேங்க்யூ போகலாமா? அப்புறம் சமைக்கிற ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல ப்ரோக்ரஸ். நல்லா பழகி இருக்கிறாரா? நல்லா ஓகேயா? நல்லா பழகுறாங்க. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ஸ்பெஷலான காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஆக்சுவலி நிறைய பிடிக்கும். பட் இன்னைக்கு நினைக்கிற சீ ஃபுட்ல. சீ ஃபுட். ஓகே. தானே? ஓகே. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஊடாங்க சமைச்சிருங்க. ஊடாங். ஓகே செட். விக்கி வாங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. நல்லா ஃப்ரெஷ் ஆடுங்க. ஊடாங்க வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? இறால். இறால். ஓ இறாலா? ஊடான்ல ஊடா வந்து நம்ம பாட்டி கம்பத்துல ஊடான் அப்படி சொல்றது. இதெல்லாம் ஓகே தானே? நல்லா ஃப்ரெஷ்ஷா சூஸ் பண்ணுங்க. பாருங்க நல்லா ஷைனியா இருக்கு, அது சூஸ் பண்ணுங்க. ஷைனி நீங்க ஊடாங்க சொன்னீங்க, என் மண்டையே சொன்னீங்களா? ஊடா. நல்லா ஷைனியா இருக்கணும். பாருங்க அப்படி மந்தமா இருந்துச்சுன்னா அப்படின்னா அது ஃப்ரெஷ் இல்ல. டிசர்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? டிசர்ட்டா? நீங்க செய்றீங்களா அவர் செய்றாரா? ரெண்டு பேர் தான் சேர்ந்து. மேல நான் தான் செய்வேன், அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இல்ல ஏன்னா அவர் செய்யறதா இருந்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க செய்யறதா இருந்தா சிம்பிளா கொடுக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல கொடுக்க. சரி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என்ன மாதிரி ஸ்வீட்டா ஐஸ்கிரீம் மட்டும் செஞ்சு கொடுத்துரு. ஐடியா. ஓகே. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சலாட் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே ஆல்ரைட். ஓகே விக்கி அதை எடுங்க. பச்சை மஞ்சள் சோப்பு. மனுஷன் செம்மையா இருக்கார்ல. ஹலோ அன்னைக்கு என்னமோ நான் யஸ்மினை கூல்னதுக்கு என்னமோ பேசுனீங்க, இன்னைக்கு மனுஷன் செம்மையா இருக்காருங்கிறீங்க. நீங்க சொன்ன அர்த்தம் வேற, நான் சொன்ன அர்த்தம் வேற. யப்பா இந்த பொம்பளைங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா சாமி. ஸ்டாப். இன்னைக்கு அவர் உங்களோட கெஸ்ட் இல்ல, என்னோட கெஸ்ட். ஓகே. இன்னைக்கு நான் அவருக்கு காரசாரமா சமைக்க போறேன். என்ன ஊடாதானே சமைக்க போறீங்க? இல்ல இது வேற மாதிரி. காஷ்மீரி சில்லி ப்ரான்ஸ். காஷ்மீரி சில்லி ப்ரான்ஸ் கேட்கவே நல்லா இருக்கு. அது எப்படி செய்யறது? ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே விக்கி நீங்க போய் ப்ரான்ஸ் எடுங்க முத. ஊடா. சச்சா இது என்ன பண்ண? ஓகே இது க்ளீன் பண்ண தெரியுமா? தெரியாதே, சொன்னாதானே தெரியும். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹெட் அப்படியே கிள்ளி பிச்சிருங்க. ஓகே. அப்புறம் இந்த டேல் வந்து அப்படியே புல்லிட் ஓகே. அந்த ஹோல் ஷெல் அப்படியே வந்துரும். ஆமா. அப்புறம் இங்க பாருங்க இந்த black கலர் இருக்குல, ஒரு டூத்பிக்கால அத குத்தி அப்படியே இழுங்க. சோ அப்படியே வந்துரும். ஈஸில? ஆமா. அவ்வளவுதான். ஓகே ஆஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்றோம்? சரி பெர்ஃபெக்ட். ஓகே அடுத்து we switch on the stove. ஓகே. ஓகே முத மார்ஜரின் போடுறோம். மார்ஜரின். ஓகே. நான் வேணா நோட் எடுத்துக்கிட்டா? நீங்க எனக்கு கத்து கொடுக்குறீங்களா? என்ன எனக்கு புதுசா இருக்குது. சோ நான் கெடுக்க விரும்பல. ஓகே. காஷ்மீரி சில்லி ப்ரௌன். ஓகே. அது ப்ரௌன் இல்ல, the prawns. சரி ஓகே. கம் ஆன் மார்ஜரின். எதுக்கு மார்ஜரின் யூஸ் பண்றோம்? மார்ஜரின் யூஸ் பண்ணா அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சோ லைக் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஓ சரி புரியுது. ஆமா அதுக்கட்டி வாசம் வருதுதானே. ஓகே நெக்ஸ்ட் ரெண்டு மாதிரி அனியன் பாய்க்கிறோம். ஓகே. இது வந்து பொம்பே அனியன், இது வந்து அனியன் நார்மல் அனியன். ஓகே ரெண்டு மாதிரி அனியன். கொஞ்சம் கண்ணு எரியும். கண்ணு எரியுமா? கண்ணாடி கிண்ணாடி ஏதாவது போட்டுக்கிட்டா?
இருக்கா? எடுத்துட்டு வரேன் அப்புறம். அடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த Bombay onion. இது வந்து chopped garlic. பூண்டு. ஓகே. பூண்டு. அந்த மார்ஜரின் எவ்வளவு போட்டீங்க? மார்ஜரின் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அவ்வளவுதான். 3 டேபிள்ஸ்பூன். ஓகே, மார்ஜரின். வெங்காயம் 2 வெங்காயம் எவ்வளவு போட்டீங்க? பாம்பே வெங்காயம் வந்து 1, அந்த நார்மல் வெங்காயம் வந்து 2. 1 நார்மல் 2. ஓகே. அவ்வளவுதான். நன்றி. நோட்டட். ஓகேயா? ஓகே. ஏதாவது क्वेश्चंस? இப்போதைக்கு இல்ல, வந்தா கண்டிப்பா கேட்பேன். பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? ஸ்மெல் கூட தூக்குதுல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம prawns போட போறோம். ஓகே, அந்த prawns போடும்போது ஸ்லோலி இல்லாட்டி மூஞ்சில அப்படியே தெரிச்சிடும். சோ ஸ்லோலி போடுங்க. ஸ்லோலி. ஓகே, அவ்வளவுதான். சமைச்சு முடிச்ச பிறகு நான் முதல்ல டேஸ்ட் பண்ணலாமா? ஆஃப் கோர்ஸ். ஓகே, எனக்கு கிண்ட்ற டாஸ்க் ஏதாவது சொல்லி கொடுக்க போறீங்களா? குடிங்க. பாருங்க, அந்த prawns வந்து கொஞ்சம் பிங்கிஷா வருதுல. ஓகே, அப்படினா அது குக் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் போடலாம். ஓகே, எப்ப போடுறோம் அத? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே பிங்க் ஆகட்டும். பாருங்க, அந்த ஒயிட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி இருக்குல. புஜ்ஜிமா மாதிரி பிங்க் கலர்ல இருக்கணும் இப்ப. சரி, கடுப்பாவாதீங்க. ஃப்ளவுல தெரிக்குது. வாங்க நான் செய்றேன். பாருங்க மெஸ் பாருங்க. ஐயோ, நான் க்ளீனிங் வேலையில இருக்கேனே. சோ இந்த prawnsக்கு ஏன் தெரியுமா காஷ்மீரி சில்லி prawnsனு சொல்றேன்? ஏன்? பிகாஸ் நம்ம பாய்க்கிற கறித்தூளே காஷ்மீர் சில்லி பவுடர். அதனால தான் இது காஷ்மீரி சில்லி prawn. அதனால தான். ஓகே, இப்ப புரியுது. அப்ப அந்த தூள் போட்டா மட்டும் தான் அது காஷ்மீரி சில்லி prawn. எஸ், எழுதிக்கிறேன். prawns. இது வந்து வேற மாதிரி டேஸ்ட். ஓகே, அந்த காரம் வந்து கொஞ்சம் கூடவா இருக்கும். ஓகே. நல்ல வாசமா இருக்குல ஊடா. எஸ், ஆஃப் கோர்ஸ். யார் சமைக்கிறா? அடுத்து நான் சமைக்கிறேன் பாருங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சில்லி பவுடர் போடலாம். ஓகே, காஷ்மீரி சில்லி பவுடர். எஸ், நீங்க பாருங்க, if you can take spicy then நீங்க கூட போடலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவ்வளவு போடலாம். எஸ், ஆல்ரைட். தேவையான அளவு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உப்பு போடுறோம். உப்பு. எஸ். ஓகே, உப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவுனா போட்டுக்கலாமா? தேவையான அளவு. பார்க்க காரசாரமா தான் இருக்கு. எஸ், ஸ்பைசி. ஓகே, நீங்க பாருங்க, கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சுனா லேசா கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். தண்ணி எடுங்க. இதே அங்க தான் இருக்கு. இந்தாங்கோ. ஓகே, லேசா கொஞ்சம், ரொம்ப வேணாம். சோ இன்னும் பேஸ்ட் கூடயா இருக்கு. எஸ். ஓகே, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு garnish பண்ணிட்டு and we are ready to eat. Wow. இறைச்சி, மீன், ஊடா, நண்டு, சொத்தவங்களாம் இருக்குல்ல, அது வெட்டணும்னா அதோட வாடை அப்படியே ஒட்டிக்கும். அதை போக்குறதுக்கு இதோ இந்த உப்பை எடுத்து இப்படி தூவி விட்டு இந்த லெமனை ஃபுல்லா தேய்ச்சி எடுத்து அதுக்கப்புறம் கழுவணும்னா ஃபுல்லா அந்த வாடை போயிடும். எஸ், இப்போ போய் இதை கழுவுவோம். இப்ப பாருங்க, அந்த ஸ்மெல் இருக்காது. பாட்டி, காஷ்மீரி சில்லி prawn. இந்த சில்லி prawn சில்லித்தனமா அவர் மட்டும் முடிச்சிட்டாருன்னா கிடைக்காம போயிருமே. அவர் சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா போய் உங்க புஜிமாட்ட சொல்லுவார்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் எப்படி ரிலேட்டிவ்? அது ஒண்ணு விட்டு சித்தப்பா பையனா, என்னோட ஹைட்டு, வெயிட்டு, சமைக்கிற ஆட்டு இதெல்லாம் பார்த்து மார்க் போட வந்திருக்காரு. அதிகமா பாஸ் மார்க் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ அந்த காஷ்மீரி சில்லி prawn செஞ்சோம்ல, அது ரொம்ப உரைக்கும். சோ அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இப்ப ஒரு கிரீக் சாலட் செய்றோம். சரியா? சாப்பாடுல தான் நீங்க ஆம்பளைங்க எல்லாம் பேலன்ஸே பண்றீங்க. புரியலையே. சில விஷயங்கள் சொல்ற எங்களுக்கே புரியாது. ஏன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனவருக்கே புரியுது இல்லையோ?
நல்லா தத்துவ பேசுறீங்க. நீங்க சமைக்காதீங்க, பேசாம சமயவாதி ஆயிருங்க. சமயவாதியா? நான் சமையல்காரர் தான் ஆகும். சரி டைவர்ட் ஆகுது. வாங்க வாங்க, என்ன செய்யறோம்? சரி இன்னைக்கு நம்ம கிரீக் சாலட் செய்ய போறோம் தானே? ஓகே, இதுக்கு பேர் ஏன் தெரியுமா கிரீக் சாலட்? ஏன்? ஓகே, பிகாஸ் இந்த சீஸ் பாத்தீங்களா, சீஸ் வந்து ஃபெட்டா சீஸ். ஃபெட்டா சீஸ். எஸ், ஃபெட்டா சீஸ் இஸ் ஃப்ரம் கிரீஸ். கிரீஸா? எஸ். கிரீஸுமா யூஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம்? ஓகே. அதனால இதுக்கு பேர் வந்து கிரீக் சாலட். கிரீக் சாலட் ஏன்னா அந்த சீஸ்னால தான். சீஸ்னால. ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? கேப்சிகம். கேப்சிகமை நம்ம வெட்டுறோம். ஓகே, இந்த அங்கோ நான் இங்க வந்துடுறேன், நீங்க அந்த இடத்தை எடுத்துக்கோங்க. இது ஹாஃப் வெட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுக்கணும் ஓகே. இதுதான் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம். எஸ். அதோட சீட்ஸ் எல்லாம் வெளியாக்கிடணும். சீட்ஸ். ஓகே, சோ இது நம்ம கியூபா வெட்ட போறோம். ஓகே, இந்த மாதிரி வெட்ட போறோம். இந்த மாதிரி. சரி, ஏன் வேற கலர்ல இருக்கு? ஓகே, இது சாப்பிட்டு பாருங்க, நீங்க சொல்லுங்க. லைட்டா கசப்பு இருக்கு. சோ இது சாப்பிட்டு பாருங்க. இப்ப இந்த ரெட் ஒன் ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட்டா இருக்குல, அதுதான் டிஃபரன்ஸ் ஆயிடுது. அதுவே நீங்க அந்த கிரீன் கேப்சிகம் சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் காய் மாதிரி இருக்கும். ஓகே. ஓகேயா? சோ எல்லாத்தையும் கலந்து போட்டா ஒரு கலவையா கிடைக்கும். ஆமா, எல்லாத்தையும் கலந்து போட்டா சோ அது வந்து ஒரு மாதிரி தனி மாதிரி ஃப்ளேவர். தனியா ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது. தனியா ஃப்ளேவர், எல்லாம் மிக்ஸ் பண்ண ஃப்ளேவர். ஓகே. அதனால தான் இது சாலட். ஆமா. சோ அடுத்து என்ன பண்றோம்? இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சோ நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் இதுக்குள்ள போடுங்க. நான் போய் அத சாஸ் செய்றேன். எது முத போடணும், எது கடைசியா போடணும்னா இல்ல. எல்லாத்தையும் ஒண்ணா போடுங்க. எல்லாமே ஒண்ணா போடுங்க. ஓகே, நான் இப்ப இந்த ட்ரெஸ்ஸிங் செய்றேன். ஓகே. ட்ரெஸ்ஸிங் பாருங்க. we need olive oil. ஓகே. garlic. olive oil, garlic வேற. நீங்க மறுபடியும் அப்புறம் என்ன சொல்லணும், நான் எழுதிக்கணும் தெரியுமா இதெல்லாம்? சரி. மஸ்டர்ட். அப்புறம் இது வந்து balsamic vinegar. என்னது இது? balsamic vinegar. ஓகே, நானும் ஏதோ பாலுன்னு நினைச்சிட்டேன். இது dried oregano. dried oregano. yes. oregano. அது எதுக்கு போடுவாங்க? இது ஒரு மாதிரி ஃப்ளேவர். இது வந்து एक्चुअली ஒரு herb, ஒரு leaf. herb. இதுல வந்து நம்ம என்னென்ன போட்டோம்? கேப்சிகம் எவ்வளவு போட்டோம்? கேப்சிகம் 1 ரெண்டு கலரும் 1. ஆமா. ஓகே, சோப்பு 1, மஞ்சள் 1. எஸ். அப்புறம் கியூக்கம்பர் வந்து ஒரு half கியூக்கம்பர். எஸ். half கியூக்கம்பர். ஓகே. ஆனியன் அது எவ்வளோ? ஒரு ஆனியன். அப்புறம் டொமேட்டோ. செரி டொமேட்டோ ஒரு 300 கிராம்ஸ் அந்த மாதிரி. 300 கிராம்ஸ். ஓகேயா? ஓகே, அவ்வளவுதானே? 1 2 3 4 5 கரெக்ட். அப்புறம் அந்த சீஸ் உள்ள போடல, இத கடைசியா போடுறேன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. போட்டு கிண்டணுமோ? இல்ல, நீங்க சும்மா போடுங்க, நான் வரேன். ஓகே, என்ன நம்பல நீங்க. கடைசி வரைக்கும் என்ன நம்ப மாட்டீங்க. உடைஞ்சிரும் அதான். சரி. ஓகே, இதுல இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குல. ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் salt போட்டு and pepper. salt and pepper. ஓகே. அதுக்கு அப்புறம் நீங்க salt and pepper மட்டும் தான போடுறீங்க? ஆமா, அவ்வளவுதான். salt and pepper. ஓகே, அது எவ்வளவு? தேவையான அளவு. எஸ். சோ இது இப்ப கிண்டி வேண்டியதுதான். நல்லா கிண்டிட்டு. ஓகே. பாருங்க, இது எல்லாம் மிக்ஸ் ஆச்சுல. இது இப்ப இதுக்குள்ள ஊத்துறோம். ஓகே. அவ்வளவுதான். நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல? எஸ். ஓகே, இப்ப சாலட் ரெடி. அவ்வளவுதான். ஸ்மெல் பண்ணி பாருங்க. என்னென்னமோ வாசம் வருது. காஷ்மீரி சில்லி ப்ரான் சோப்பு கலர்ல இருந்துச்சு. கிரீக் சாலட் கலரா இருந்துச்சு. அடுத்த டிஷ் என்ன கலர்? அதான் பேர்லயே இருக்க, brownie. அதோட ஃபுல் நேம் என்னது? இதுக்கு ஃபுல் பேரு வந்து வால்நட் brownie வித் ஐஸ்கிரீம்.
ஐஸ்கிரீம். அவர் ஐஸ்கிரீம் கேட்டதுக்காக ஐஸ் கொடுத்து ஐஸ் பண்றீங்க. விக்கி, don't be jealous, okay? ஓகே. அடுத்தது என்னது? என்ன பண்றோம்? எப்படி பண்றோம்? First, we need 3 eggs. Okay. Okay? இந்த 3 முட்டை உடைச்சிடுறீங்களா? ட்ரை பண்றேன். Okay, ட்ரை பண்ணுங்க. உடைச்சிட்டு இதுக்குள்ள இப்படி உடைக்கலாமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே. இதுல தானே? ஆமா. பார்த்தேலா? ஓகே. கிரேட். 3 எங்க வச்சிரேன். ஓகே. 1 2. அது ஃபோர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் கூடியா இருக்கு என்கிட்ட இருந்து. அதனால தான் பயமா இருக்கு. 3 எப்படி? குட். ஓகே. அடுத்தது நம்ம சால்ட் போட போறோம். ஓகே. 3 முட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் சால்ட் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க அந்த மெஷின் எடுத்து லோ ஸ்பீட்ல அடிங்க. ஓகே. நல்லா பீட் பண்ணி ஒரு 4 to 5 minutes until அது வந்து பேல் கலர் ஆவற வரைக்கும். பேல் கலர். எஸ். ஓகே, நீங்க எனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கீங்க. அது வந்து ஒரே சைடுல அடிக்கணும்னு. இப்ப பாருங்க. வெரி குட். பாருங்க. இப்படி தானே? ஆமா, அப்படிதான். போதுமா? இது போதும். பாருங்க, நல்லா திக்கா பேல் கலரா இருக்குல்ல. ஓகே, அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரவுண்ட் ஆல்மண்டோ இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் போட போறோம் இதுல. ஆமா. ஓகே. லாஸ்ட்லி இந்த வால்நட் போட போறோம். ஓகே. வால்நட். ஓகே. கிரவுண்ட் ஆல்மண்ட் ஃபர்ஸ்ட். நீங்க எடுத்துக்கோங்க அந்த இடத்தை. நான் கொஞ்சம் இங்க இருந்து பார்க்கறேன். சாக்லேட் ஸ்ப்ரெட். எஸ். ஓகே. ஓகே, சோ இது நம்ம நல்லா கிண்டணும். ஆல்ரைட். அவ்வளவுதான். போட்டு கிண்ட வேண்டியதுதான். பொங்கல் கிண்டுற மாதிரி கிண்டுறீங்க. ஓகே. அடுத்தது இந்த ஐட்டமா? இது என்ன உடன்கிரீம் மாதிரி இருக்கு? இது வந்து வால்நட். எஸ், வால்நட் பாத்தீங்களா? இங்க பாருங்க. இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி இருக்குன்னா ஏதோ ஒரு மூளை மாதிரி இருக்குல்ல. எஸ். சோ இது வந்து பிரெயின் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஏன்? பிகாஸ் இது வந்து பிரெயின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்ப நான்லாம் சாப்பிடணுமே ரொம்ப இதை. சோ அது அப்படியே ஸ்டர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்போ வரைக்கும் பண்ணாத? அது நல்லா மிக்ஸ் பண்ணு. நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும். நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே. திக்காவுது அப்படியே. அப்ப அது திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இதை கடைசியா போடணும். எஸ். ஓகே. பார்த்தாலே தெரியுது பயங்கர ஸ்வீட்டா இருக்கும் இது. நல்லா மிக்ஸ் ஆச்சுல? ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் இது. எஸ். அது அப்படியே பரவலா தூவி விட்டா கொஞ்சம் விடுவோம். பிகாஸ் அது வந்து மேல லாஸ்ட்ல தூவணும். கொஞ்சம் போதும். கொஞ்சம் இல்ல இது வந்து நம்ம லாஸ்ட் தூவறோம். இது எல்லாமே போடலாம். ஓகே. இது எல்லாமே இதுல போட்டுட்டு அது கடைசியா. ஓகே. எல்லாமே போடலாம். அப்படி போட்டுட்டா? ஓகே. அது அந்த போல் கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. ஓகே, அவ்வளவுதான். எஸ். அப்ப வந்து இது அடுத்த process என்ன பண்றோம்? இத இந்த பேன்ல போட்டு அப்புறம் பேக் பண்ணுவோம். பேக் பண்றதுதான். இது வந்து நான் ஏற்கனவே கிரீஸ் பண்ணிட்டேன். சோ அதான் பாருங்க ஆயிலியா இருக்கு. ஆமா. ஓகே. அப்புறம் பேக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இத போடுறோமா இல்ல பேக் பண்ணும்போது தான் இத போடுறோமா? தெரியலங்க. பேக் பண்ற விஷயங்கள்லாம் கிண்டினாலே போதும். ஆமா. கிண்டிட்டு தூக்கி பேக் பண்ணா போதும். அவ்வளவுதான். சோ the most important thing, நீங்க வந்து பட்டர் பாய்க்கறீங்கன்னா அது வந்து நல்லதா இருக்கணும். லைக் வெரி குட் பட்டரா இருக்கணும். ஓகே. சோ இப்போ இந்த ஃப்ளேவர் இதெல்லாம் எது வேணா போடலாம். என்னது? இப்போ இது வந்து ப்ரௌனி பண்றனால சாக்லேட். எஸ். ஓகே, சூப்பர். ஓகே. இப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு கரண்டில. வேணா ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டா? எடுங்க. வேணாம். ஒரு டேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எஸ். இப்போ இத போடணும் மேல. மேல அப்படியே. எஸ். நான் போட்டா? வாங்க நான் போடுறேன். நீங்களே போடு. நீங்க எதுக்கும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க போங்க. நல்லா ஈவனா போடுறேன். ஓகே, அவ்வளவுதான். See, that's all. அவ்வளவுதான். எஸ். ஓகே. ஓகே. நான் இது வந்து அவனுக்குள்ள போ. ஓகே. ஒரு 20 minutes தான், அவ்வளவுதான். 20 minutes. Temperature? ஒரு 160 temperature 20 minutes வைக்கணும். அவ்வளவுதான்.
ஹலோ, என்ன என்னைக்குள்ள திருநாளா இன்னைக்கு இவ்வளோ மேக்கப்பு? என் கெஸ் வராருல. என் காதலுக்கு பாலத்தை போட சொன்னா இங்க என்னமோ நடக்குது. விக்கி, தப்பா நினைக்க கூடாது. ஃபுட் பிரசன்ட் பண்ணும்போது நம்ம பிரசன்டபிளா இருக்கனால என் புஜ்ஜிக்கு பிரிட்ஜ போட இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதா இருக்கு. வேற வழி, என் தலையெழுத்து அனுபவிக்கிறேன். Thank you so much for coming. வெல்கம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம். சமைச்சு வச்சிருக்கீங்களா? சமைச்சு வச்சாங்க? சமைச்சு வச்சிருக்கோம். ஒன்னதான் சமைச்சோம். நம்பலாமா? 100% நம்பலாம். சரி, என்ன சமைச்சிருக்கீங்க? இது வந்து காஷ்மீர் சில்லி ப்ரான்ஸ். நான் வந்து உட்காந்து ஊடாங்க சம்பாத ஃப்ரெண்ட்ஸ். என்ன காஷ்மீரி? நீங்க தான் சமைச்சீங்க. நான் சமைச்சதால நானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி ப்ரான். அதாவது நீங்க ஸ்பெஷல் கெஸ்ட்னால ஊடா நார்மலா சமைக்காம கொஞ்சம் ஸ்பெஷலா சமைக்கலாம்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லி ப்ரான் அப்படின்னு சமைச்சிருக்கோம். இது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிரீக் சாலட். இல்ல, அதுக்கு போறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, அது வந்து கிரீக் சாலட். சோ அது ஆக்சுவலி அழகா இருக்கு. அவங்க ஆனா நான் பண்ணேன். சாப்பிட்டு பார்த்து சொல்றேன், நீங்க சொல்லுங்க. கேரி ஆன் பண்ணுங்க. சரி, ஏதோ மார்க் கிடைச்சா போதும். சரி, சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிடலாம். ஓகே, முதல்ல ஆரம்பிப்போம். ப்ரான்ஸா? ப்ரான்ஸ் நான் இது போடுறேன். உங்களுக்கு போட்டு ஊட்டி விடுவீங்களா? வேண்டாம் சொல்லுங்க, அதையும் பண்றேன். வேற வழி. உங்க கையால எதுவுமே வேணாம். உங்க கையால நீங்க நல்லா போடுங்க. ஆரம்பமே சரியில்லை தம்பி. சமைச்சு கல்யாணம். சரி, போடுங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. விக்கி சமைச்சார்ல, தம்பி சாப்பிடலாமா? நம்பலாம். சரி, நான் விக்கி உங்களை நம்புறேன். தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே. இப்ப இருக்கு நல்லா இருக்கு தானே? நான் சொல்லல. சரி, ஓகே. ஜோக்ஸ் அசைட், உண்மையாலுமே ஊடாங்க வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நார்மலி வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து சில நேரத்தில் ரொம்ப ஓவர் குக் பண்ண அப்படியே ரொம்ப சாகியா இருக்கும்ல. நான் தான் சொன்னேன் போதும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியா? பெரியவங்க பேசிட்டு நடுவில் லப 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 லப. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து அவங்க சமைச்சாங்க. தங்க காப்பு போடலாம்னு நினைக்கிறேன். தங்க காப்பா வேணாம், எனக்கு புஜ்ஜிமா கொடுக்கும் போதும். அது போதுமா? கன்ஃபார்மா? சாப்பிடவே மாட்டாங்க, பேசிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்க்கையை நினைச்சு சிரிக்கிறாங்க, விடுங்க. நீங்க போயிட்டு அந்த பச்சை மஞ்சள் சோப்பு எல்லாம் அதை வாங்கும் போது என்ன டிஃபரன்ஸ்? பச்சை மஞ்சள் சோப்புக்கு எல்லாம் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை மாதிரின்னு சொல்லிட்டு தான் கலர் கலரா வாங்கிட்டோம். நம்ம வாழ்க்கை மாதிரி இல்லை தம்பி, வாழ்க்கை. நீங்க மனசு வச்சீங்கன்னா வாழ்க்கை அப்படி ஆயிரும். அது கடைசியா எப்படி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு பொறுத்து. அது என்னது? தவா? இது வந்து ஃபெட்டா சீஸ். ஃபெட்டா சீஸ். ஆமா, உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கோம். இந்த சாலட்ல போட்டா பயங்கர ருசியா இருக்குமா? இல்ல, அம்மா கொய்த்தியா குறைங்கள போற தவு மாதிரியே இருந்துச்சு. இல்ல, நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, தவு மாதிரியே இருக்காது. எப்படி இருக்கு சாலட்? இது யாரு செஞ்சா? நான் dessert? Yep, it's dessert time. அது வரைக்கும் போகுது. ஓகே, பாத்தீங்களா? நீங்க ஐஸ்கிரீம் தான் கேட்டீங்க, உங்களுக்கு ப்ரௌனியோட சேர்த்து கொடுக்குறோம். நான் வந்து ஐஸ்கிரீம் கேட்டேன், நீங்க ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடிஷ்னலாக செஞ்சிருக்கீங்க. அதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு என்ன எவ்வளோ பாசம். நான் ஐஸ்கிரீம் உங்கள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஐஸ்கிரீம் அவங்க இந்த அளவுக்கு பக்கம் உனக்கு இருந்தா புஜ்ஜிமா ஏன் உனக்கு சமைக்க சொல்லி பழக்க அனுப்பி விட்டுருக்கியா? புஜ்ஜிமா சரி, என்னன்னா யூஸ்வலி வந்து இந்த மாதிரி டிசர்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா திகட்ட ஆரம்பிச்சோம். பட் இது அப்படி இல்லை, ரொம்ப சூப்பரா, ஜஸ்ட் நைஸ் ஸ்வீட்டா என்ன மாதிரி இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பண்ணலாமே. Such a nice guy, le? இல்ல. Why? You are so sweet, humble and smart. நான் தான் tall, rugged and macho. இத பத்தி நீங்க எதுவுமே சொல்லியா? சில பேரை பார்த்தோனே பிடிக்கும் அவர் மாதிரி. சில பேரை பார்க்க தான் பிடிக்கும் என்ன மாதிரி. சிலரை எவ்வளவு பார்த்தாலும் பிடிக்காது சிலர் மாதிரி. நம்மள தான் சொல்லிருப்பாங்களோ. பிடிக்காது. போல கிடைக்காது நம்ம சாப்பாட்டுல பல வித ரசனைகள்
பேசுனா கசரப்பு விக்கி வச்ச கோழி கறி காரம் பிளாஸ் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்தாக்க கல்ல கட்டு பரடுப்பு எண்ட் ஆஃப்